Hello students, last video organizational structure பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தட் இஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஒரு அவுட்லைன் மாதிரி எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹைரார்கி படி எப்படி யாருக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும், ஸோ இது மாதிரியான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஒரு அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ணுறது. எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங் எம்ப்ளாயீஸாக ஒரு டீம்ஸாவோ இல்லை டிபார்ட்மெண்ட்ஸாவோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளாவோ என்ன பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆர்கனைசேஷன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒரு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னும் பொழுது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணுறது. ஓகேவா, ஸோ குரூப்பிங் எம்ப்ளாயீஸ் இன்டு ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அதாவது அவங்க எந்தெந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள எம்ப்ளாயீஸாக போடுறது. ஓகேவா, இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா அதில் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஸ்கில் செட் இருக்கவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க போடுறது. ஓகேவா, ஸோ அப்படி அந்த மாதிரியான ஸ்கில்டு பர்சன்ஸை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எம்ப்ளாயீஸாக ப்ளேஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை அவங்களால ஈஸியாக ரீச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஆர்கனைசிங் எ கம்பெனி grouping of peoples into specialized department based on their area of expertise, each department having its own goals and responsibilities. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களான கோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ஹோல் ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கான ஒரு கோலை அவங்க செட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, அப்போ தான் அந்த கோலை அவங்க ரீச் பண்ணாதான் ஆர்கனைசேஷனே அதனுடைய மெயின் கோலை ரீச் பண்ண முடியும். இது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்றா இணைஞ்சி அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், R&D தட் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் கீழே தான் வரும். ஓகேவா, இப்போது டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்னா ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுனா ப்ராடக்டோட பற்றின ரிலேட்டடான மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ், மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் அதை பற்றின ஃபோக்கஸிங் மட்டும்தான் அதில் இருக்கும். அண்டு எம்ப்ளாயீஸ் அந்த வித்தின் தட் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய
அந்த எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான வேலையை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க செய்வாங்க. ஓகேவா? ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அங்கே இருக்கக்கூடிய வேலையில் தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் மெயினாக வந்து ஹைரார்கியல் லெவல் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணப்படுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜராக இருக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் ஹெட், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அதாவது டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்களா அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்னால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேயே தெரியும். இப்போ மேனேஜிங் டைரக்டர் கீழே வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வருது? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வருது, மார்க்கெட்டிங், ஆர்என்டி அண்ட் பர்ச்சேசிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஆர்கனைசிங் எ கம்பெனி இன்டு grouping பீப்புள்ஸ், ஓகே, இன்ட்டு ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் தர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓன் கோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் மெயின் கான்செப்ட் என்ன? ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயின் அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அட்வான்டேஜஸ் என்ன, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால என்ன அட்வான்டேஜ்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா functional structure leads to occupational specialization since emphasis is placed on specific functions. This promotes efficiency in utilization of manpower as employees perform similar tasks within a department and are able to improve performance. அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேலை தான் நடக்கும் இல்லையா? இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒர்க் மட்டும்தான் நடக்கும். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் தான் அங்கே வந்து நடக்கும். ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன், ஹெச்ஆர்னா ஹெச்ஆர், அதே மாதிரி ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னா ரிசர்ச் ரிலேட்டடான ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அதில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்களால அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுனால கீப் ஆன் ஒரே வேலையை வந்து அவங்க ரிப்பீட்டடாக செய்கிறாங்க இல்லையா? இப்போ ஃபினான்ஸ்னால் ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கையே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்த வேலையில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஆக்குபேஷனல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டடாக அவங்க வந்து ரிப்பீட்டடாக அதே வேலையை பண்ணிகிட்ருக்கிறனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே இன்டர் ரிலேட்டட் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் சிமிலாரிட்டி இன் த டாஸ்க்ஸ் பீயிங் பர்ஃபார்ம்டு. ஸோ எல்லாருமே வந்து ஒரே ஆர்கனைசேஷன் கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை அவங்க பண்ணாலும்
அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க டிபெண்டபிள் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிளியர் ரிப்போர்ட்டிங் லைன்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் என்ஷூர் எஃபிஷியன்ட் டாஸ்க் எக்ஸிக்யூஷன், அவங்களுடைய டாஸ்க்கை ஈஸியாக அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வித்தின் ஏ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வந்து இன்க்ரீஸிங் மேனேஜரியல் அண்ட் ஆப்ரேஷ்னல் எஃபிஷியன்சி. ஸோ கீப்பான அவங்க வந்து ஒரே ஒர்க்கை வந்து அவங்க ரிப்பீட்டடாக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது மேனேஜரல் லெவலாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் லெவல் ப்ரொடக்ஷன் லெவலாக இருந்தாலும் சரி, அதனுடைய எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒரு பில் ஒரு இன்வாய்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது கீப் ஆன் அந்த ஒர்க்கையை அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு 500 இன்வாய்ஸஸ் அவங்களால புக் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது கீப் ஆன் அவங்களோட எக்ஸ்பர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால ஈஸியாக தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்ஸை அவங்களால வந்து ஈஸியாக வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். தட் இஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இல்லை அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மேனேஜரியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்ரேஷனல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட்ஸும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் ஆர்கனைசேஷன் வந்து அதனுடைய ப்ராஃபிட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் தேர்ட் பாயிண்ட்டு. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்கு வந்து மினிமைஸ் ஆகுது. அதாவது ஒரு வேலையே வந்து திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இல்லாமல், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவாங்க. அப்போது ஒரே வேலையே வந்து திரும்பவும் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல வந்து கம்மியாகுது. ஸோ மினிமல் டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் திஸ் லோயர்ஸ் காஸ்ட். ஸோ தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் அது ஏற்படுத்தாமல் தடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இட் மேக்ஸ் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஈஸியர் ஆஸ் அ ஃபோக்கஸ் இன் ஒன்லி ஆன் எ லிமிட்டட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான ஸ்கில்ஸ் என்னவோ, அதாவது எந்த ஏரியாக்குள்ளே அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்களோ அதற்கான ட்ரைனிங் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இதில் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்களோ அதற்கான ட்ரைனிங் மட்டும் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஃபோக்கஸிங் ஃபுல்லாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய ஸ்கில் செட், அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் அது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் என்ஷோர்ஸ் தட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கெட் டியூ அட்டென்ஷன். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கீனாக நோட் பண்ணி அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறத வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் எம்ஃபசைஸ்டு ஆஃப் டிபார்ட்மெண்டல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஒர்க்கை தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிளாஸில் வந்து குரூப்பாக வந்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு குரூப்பும் வந்து என்ன நினைப்பாங்க, ஒரே கிளாஸ் தான், பட் குரூப்பாக பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு குரூப்பும் என்ன நினைப்பாங்க,
மிஸ்ஸுக்கிட்ட நம்ம வந்து நம்ம குரூப் தான் வந்து பெஸ்ட் அப்படின்ற நேமை நம்ம கொண்டு வரணும், அதுக்காக நம்ம வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம குரூப் தான் வந்து பெஸ்ட் குரூப் அப்படின்னு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆர்கனைசேஷன் கோலுக்காக தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன ஆயிடுது அந்த இடத்துல அப்படின்னா, தங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட பெஸ்ட் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட், டிபார்ட்மெண்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் ஓவர் எம்ஃபசைஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கோஆர்டினேஷனில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும், ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலே அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கோட்ஸ் வாங்கி அதை வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொண்டு போவாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் தான் அவங்க வந்து இதுக்கு இவ்வளோ காசு ஆகுது, எங்களுக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் இஸ் இந்த இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பணம் வந்தவுடனே அவங்க ரா மெட்டீரியல் வாங்கினவுடனே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அடுத்தது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து இன்டர் ரிலேட்டடாக ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டபிளாக இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய டிபார்ட்மெண்ட் தான் வந்து எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிற அந்த சீக்வன்ஸ் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து, ஒற்றுமை அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? டிபார்ட்மெண்டல் கான்ஃப்ளிக்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, நாங்கள் தான் வந்து நாங்கள் இல்லைன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்சிஸ்டிங் ஆன் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி டிசைன் பிகாஸ் டிஃபிகல்ட்டிஸ் இன் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து இப்போது கஸ்டமர் வந்து இந்த மாதிரியான அதாவது அவங்களுடைய நீட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து இந்த ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டோட்டலாக ஆர்கனைசேஷனுடைய நலனுக்காக செயல்படுறதை விட்டுட்டு அவங்கவுங்க வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டை, டிபார்ட்மெண்ட்டின் நலனுக்காக மட்டும்தான் அவங்க செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, இன்டர் டிபார்ட்மெண்டல் கான்ஃப்ளிக்ஸ், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையே வந்து அதிக சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? அதாவது ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேம் ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற பீப்புள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஒன்றா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணங்கி ஒரு கோஆர்டினேட்டிவாக ஒர்க் பண்ணால் தான் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒர்க்கு கரெக்டாக போகும். பட் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தன்னுடைய வேலையை மட்டும் செஞ்சால் போதும், தன்னுடைய வேலையில் வந்து கவனம் செலுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நேரோவான ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் வந்து தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவில் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஓகேவா ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ் do not get training for top management positions because they are unable to gather experience in diverse areas. அதாவது ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அவங்களுக்காக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றின எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கான ட்ரைனிங்கும் வந்து அவங்களுக்கு வந்து
கொடுக்கப்படுறது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பிகாஸ் தே ஆர் அனேபிள் டு கேதர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைவர்ஸ் ஏரியாஸ். எல்லா ஏரியாஸ்லையுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஹெட்டுக்கும் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கும், தட் இஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சூட்டபிலிட்டி. அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய சைஸை பொறுத்து தான் வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. பட் இது வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதே போல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்து அஃபோர்டபுளாக இருக்குமே தவிர்த்து ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ்க்கு வந்து அவசியம் இருக்காது இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.